வணக்கம். நம்ம தெருவுல சுவத்துல எல்லாம் எத்தனையோ போஸ்டர்ஸ பார்க்குறோம் இல்லையா? ஆனா சில போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அது வெறும் ஒரு அறிவிப்பு மட்டும் இல்லாம, அதுக்குள்ள ஒரு பெரிய கதையே ஒளிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாம அப்படி ஒரு போஸ்டர் தான் அலசி ஆராயப் போறோம். இப்ப இந்த போஸ்டர் பாருங்களேன். எவ்ளோ அழகா கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா இதோட அழகுக்கு பின்னாடி நிறைய புதிரான விஷயங்கள் இருக்கு. ஒரு சின்ன மர்மம் மாதிரினே சொல்லலாம். வாங்க இந்த மர்மத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, அப்போ நாம இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாமா? இந்த போஸ்டர்ல மேலோட்டமா தெரியிற விஷயத்துல இருந்து அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தம் வரைக்கும் ஒவ்வொரு விஷயமா நாம ஒன்னா சேர்ந்து புரிஞ்சுக்க போறோம். எப்பவுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க அதோட தலைப்புல இருந்து ஆரம்பிக்கிறது தான் சரி. சோ, நம்மளோட முதல் ஸ்டெப் இந்த போஸ்டரோட ஹெட்லைன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கிறது தான். அட, இங்க பாருங்க. உலக நன்மைக்காக 6வது மாபெரும் சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனை. இதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கம். அப்போ இது உலகத்தோட நல்லதுக்காக நடக்க போற ஒரு பெரிய சிவபுராணம் சொல்ற கூட்டுப் பிரார்த்தனை. இது என்ன ஏங்கிற நம்ம முதல் கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு இல்லையா? இதுல சிவபுராணம் என்ன சொல்றாங்களே, அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? சிவபுராணம்ங்கிறது மாணிக்கவாசகர் எழுதின திருவாசகத்துல வர்ற ஒரு மிக முக்கியமான, ரொம்பவே புனிதமான ஒரு பகுதி. இது சிவபெருமானை போற்றி பாடுற ஒரு சக்தி வாய்ந்த பாடல். வெறும் பக்தி மட்டும் இல்ல, தமிழ் இலக்கியத்திலயும் இதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. அடுத்து கூட்டு பிரார்த்தனை. இந்த வார்த்தையை கேட்டாலே அதோட அர்த்தம் ஓரளவுக்கு புரியும். அதாவது நிறைய பேர் ஒன்னா ஒரே இடத்துல கூடி ஒரே ஒரு நல்ல நோக்கத்துக்காக பிரார்த்தனை செய்யறது. இப்படி எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிறப்போ அந்த பிரார்த்தனையோட சக்தி பல மடங்கு அதிகமாகும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. சரி, இப்போ இந்த நிகழ்ச்சி பத்தின மத்த விவரங்களை எல்லாம் ஒரு சின்ன அட்டவணையில பாத்திரலாம். நிகழ்ச்சி என்ன? 6வது மாபெரும் சிவபுராண கூட்டு பிரார்த்தனை. எப்போ நடக்குது? ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 28, 2025 காலையில 8 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். எங்க? திருவண்ணாமலையில் இருக்கிற ஆண்டவர் சிங்காரவேலு மண்டபத்துல. எதுக்காக இதை பண்றாங்க? உலக நன்மைக்காக. எல்லா முக்கிய தகவலும் இப்போ நமக்கு தெளிவா கிடைச்சிருச்சு. நம்ம இதுவரைக்கும் இந்த போஸ்டர்ல இருந்த எழுத்துக்களை வச்சு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோம். இப்போ நம்மளோட துப்புரியும் வேலையோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதாவது எழுத்துக்களை தாண்டி இதுல இருக்கிற ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு சின்னமும் என்ன கதை சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம கண்ணுல படுறது இந்த போஸ்டரோட மையத்துல இருக்கிற இந்த சிவலிங்கம் தான். இது ரொம்பவே முக்கியமான ஒரு சின்னம். சிவபெருமானோட அருவ வடிவமா, அதாவது உருவமில்லாத வடிவமா இத பார்க்கறாங்க. தியானம் பண்றதுக்கும் வழிபாடு செய்யறதுக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த மைய புள்ளியா இருக்கு. சிவலிங்கத்துக்கு பக்கத்துல ரொம்ப பக்தியோட பிரார்த்தனை பண்ற மாதிரி ஒரு உருவம் தெரியுது இல்லையா? அது யாருன்னு பாத்தீங்கன்னா அகத்திய முனிவர். இந்து மரபுல இவருக்கு ஒரு தனி இடமே உண்டு. பெரும் ஞானம், கடுமையான தவம், அப்புறம் ஆழமான பக்தி, இது எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டா அகத்தியரை சொல்வாங்க. அவர் இங்க இருக்கிறதே இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் ஒரு பெரிய ஆன்மீக பலத்தை கொடுக்குது. இப்போ போஸ்டரோட மூளைகளை கொஞ்சம் கவனிங்க. அங்க சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன் அப்படின்னு சிவனோட முழு குடும்பமும் இருக்காங்க. கூடவே அவரோட வாகனமான நந்தியும் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து இந்த காட்சியை ஒரு முழுமையான தெய்வீகமான காட்சியா மாத்துது. பின்னடியில ஒரு பெரிய கோயில் கோபுரம் தெரியுதா? அது சும்மா ஒரு படத்துக்காக இல்ல, ஒரு புனிதமான இடத்தோட நுழைவாயில தான் கோபுரம் குறிக்குது. அதாவது நம்ம சாதாரண உலகத்திலிருந்து ஒரு தெய்வீகமான உலகத்துக்குள்ள போறதுக்கான ஒரு வாசல் மாதிரி இது. இதுவரைக்கும் நாம இந்த போஸ்டர்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் தனித்தனியா பார்த்தோம். இப்போ இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து இது ஒரு பெரிய உலகளாவிய கருத்தை எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்லயே பார்த்த அந்த ஒரு வரிய மறுபடியும் ஞாபகப்படுத்தி பாருங்க. உலக நன்மைக்காக. இது எவ்ளோ பெரிய ஒரு வார்த்தை பாருங்க. இந்த பிரார்த்தனை ஒரு ஊருக்கோ ஒரு நாட்டுக்கோ மட்டும் இல்ல. இந்த முழு உலகமும் நல்லா இருக்கணுங்கிறது தான் இதோட ஒரே நோக்கம். இதுல ஒரு பொதுநலம் இருக்கு. கடைசியா போஸ்டரோட கீழே இருக்கிற இந்த அழைப்ப பாருங்க. அனைவரும் வருக, இறையருள் பெறுக. எவ்ளோ எளிமையா, ஆனா எவ்ளோ அன்பா எல்லாரையும் கூப்பிடுறாங்க பாத்தீங்களா? நீங்க யாரு, எந்த மதம், எந்த ஜாதின்னு எல்லாம் எந்த கேள்வியும் இல்ல. யார் வேணும்னாலும் வந்து கலந்துக்கிட்டு அந்த இறைவனோட அருளை பெறலாம்ங்கிறதுலாம் இதோட அழகான செய்தி. அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தது வெறும் ஒரு போஸ்டர் இல்ல. அதுக்குள்ள ஒரு கலாச்சாரம், ஒரு நம்பிக்கை, ஒரு சமூகம், ஒரு பொதுவான நோக்கம்னு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு படம் நம்ம கிட்ட எவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்லுது பாத்தீங்களா? அப்போ இது மாதிரி பல குரல்கள் ஒன்னா சேர்ந்து ஒலிக்கும்போது அதோட சக்தி எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?